ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் கீர்த்தி யூடியூப் சேனல். நமக்கு இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது குரூப் 4 குரூப் 2 சிலபஸ் சேஞ்ச் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. சிலபஸில் சேஞ்சுன்றதை தாண்டி ஒரு சின்ன அப்டேட், எந்தெந்த டாப்பிக்கில் என்னென்ன கொஷின்ஸ் வரும், எவ்வளோ கொஷின்ஸ் வரும் நமக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் நம்ம வந்து எது எதுக்கு ப்ரியாரிட்டி அதிகப்படுத்தணும், எது எதுக்கு கம்மி பண்ணிக்கலான்றது ரொம்ப கிளியராக இதில் தெரியுது. இப்போது ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் இது செப்பரேட் யூனிட்டாக இருந்தது, ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் எக்கனாமி யூனிட் 9. தமிழில் நம்மளுக்கு இலக்கியங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதை விட இந்த டைம் இலக்கணம் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி சிலபஸில் நமக்கு யூனிட் 2ல் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். பட் இப்போ எல்லா டாப்பிக்லையுமே நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரையும் இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ். அதே மாதிரி குரூப் 2ல் இங்கிலீஷ்க்குமே நமக்கு எந்தெந்த டாபிக்னு பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நியூ புக் ரிலேட்டடாக இங்கிலீஷ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை. நீங்கள் ஆல்ரெடி படித்த விஷயத்தையே திரும்பி படிங்க. பட் எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டும் போதும். ஸோ உங்களுக்கு என்னென்ன சிலபஸ்னு ஒரு கிளியரான ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், லேட் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.